திருவாரூர் ஒளி சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நெல்லிக்காய் துவையல் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போது ஒரு வானம் வச்சு காயட்டோன்னு நல்லெண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பிளவ வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நல்லா காயுது. இப்போ இந்த நெல்லிக்காவை நான் 15 நெல்லிக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். நல்லா செவப்பாக வறுத்தணும். நல்லா செவப்பாக இதை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 நெல்லிக்காவுக்கு 15 கொட்டை எதையும் தான் கணக்கு பண்ணணும். 15 நெல்லிக்காவுக்கு ஒரு நெல்லிக்காவுக்கு ஒரு மிளகாய், 15 மிளகாய் வச்சுருக்கிறேன். அது மாதிரி அதுக்கு சும்மா எதிர்ப்புளின்னு சொல்லி கொஞ்சோண்டு சும்மா ஒரு புளியங்கோட்டை அளவுக்கு தான் புளி, அதை போட்டு தான் இது மட்டும்தான் போட்டு செய்ய போகிறோம். நல்லா வதக்கணும். நல்லா செவந்துடுச்சு. இப்போ ஒரு நெல்லிக்காவுக்கு ஒரு மிளகான்னு 15 மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன். இதை இதிலேயே போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த புளி சும்மா ஒரே ஒரு போட்ட அளவுக்கு தான் எடுத்து சும்மா எதிர்ப்பு போட்டாலும் சரியாக இருக்குங்க. அவ்வளோதான். இதை நல்லா விதைக்கிட்டு ஆறட்டும். மிக்சியில் அரைச்சிட்டு காய்ச்சிட்டா துவையல் ரெடி. ஒரு நெல்லிக்காய் ஒரு நாளைக்கு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அது ஆப்பிளுக்கு சமாளிவாங்க. இப்போ வெய்ய நாள் தான், சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது. இப்போ உப்பு போட்டு அதை அரைச்சிக்கணும் ஆற வச்சு. இப்போ அதை தாளிச்சிக்கலாம். நெல்லிக்காய் துவையல் கரெக்டாங்க. கடுகு போட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான் நெல்லிக்காய் துவையல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.